ஹாய் வியூவர்ஸ், டேஸ்டான சோயா கறி மசால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி நல்லா பழுத்து 2 தக்காளி எடுத்துக்கோங்க. தேவையான மசால் பொடி, அஞ்சு பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு 2 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. 1 கப் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. 1/4 கப் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பொடி எடுத்துக்கோங்க. இப்போ சுடுதண்ணியில் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு இந்த சோயா சங்க்ஸை ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை எல்லாம் 1 by 1 வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்ச மசால் பொடிகளை 1 by 1 போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மசால் பொடியை போடுங்க. இது லேசாக ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் வாட்டர் விடுங்க. 1 டீஸ்பூன் கர்டு போட்டுக்கோங்க. இந்த சோயா பெப்பர் கறி ரொம்பவே சாப்பாட்டுக்கு பெரட்டி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான்வெஜ் சாப்பிட்ற போலவே ஒரு ஃபீல் கொடுக்கும். நல்ல ப்ரோட்டீன், ஹை ப்ரோட்டீன் டிஷ்ஷு. டேஸ்ட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நான்வெஜ் போலவே இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. தக்காளியில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி இது போல் அப்பப்போ பரட்டி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். 1 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. இந்த மசால் எல்லாம் ஒன்றோட ஒன்றா திரண்டு தக்காளி நல்லா மசிஞ்சு, ஆனியன் தக்காளி எல்லாம் மசிஞ்சு வந்துடணுங்க. இதை இந்த அளவுக்கு பண்ணால் இந்த டிஷ்ஷோடது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போடுறதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி பொறுமையாக இந்த அளவுக்கு மசிகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ அதில் இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆகி திரண்டுக்குச்சு. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் போட்டு 1/2 கப் வாட்டர் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டு ஆல்ரெடி ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கனால தண்ணி தேவைப்படாதுங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரையாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டான நம்ம சோயா கறி ரெடி.